சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தவேக வேட்பாளர் எம்எல்ஏவாக சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்க கோரி திமுக வேட்பாளர் பெரியகருப்பன் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளிவைத்தது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்க கோரி திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பெரியகருப்பன் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதிக்கு பதிவான தபால் வாக்கை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டதால் அந்த வாக்கை மீட்டு சரிபார்க்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டிருந்தது. நேற்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எல் விக்டோரியா கவுரி மற்றும் என் செந்தில்குமார் அமர்வு தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டது குறித்து திமுக வேட்பாளர் அனுப்பிய புகார் மனுவுக்கு பதிலளிக்காதது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்த மூத்த வழக்கறிஞர் ஜி. ராஜகோபாலன், இந்த பிரச்சினை தொடர்பாக தேர்தல் வழக்கு தான் தாக்கல் செய்ய முடியும். நள்ளிரவு வரை வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது எந்த ஆட்சேபமும் தெரிவிக்கப்படவில்லை. முடிவுகள் வெளியிடப்பட்ட பின் தேர்தல் ஆணையத்தின் பணிகள் முடிவடைந்துவிட்டது. தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டு விட்டதாக கூறுவது கற்பனையானது. தபால் வாக்கு தொகுதி மாறி அனுப்பப்பட்டுள்ளதாக கூற எந்த ஆதாரங்களும் இல்லை என தெரிவித்தார். பெரியகருப்பன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ, தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு மாறியுள்ளதற்கு ஆதாரம் இல்லை என்பது தவறு. வாக்கு மாறி வந்தது குறித்து தேர்தல் அதிகாரியே தகவல் தெரிவித்திருக்கிறார். தபால் வாக்கு தொகுதி மாறி அனுப்பப்பட்டுள்ளது என்பதை தேர்தல் ஆணையம் மறுக்கவில்லை. தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டிருந்தால் என்ன நடைமுறை பின்பற்ற வேண்டும் என சட்டத்தில் தெரிவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகு வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர்.